டிஎன் சேஷன் வந்து அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அவருடைய வரலாற்று குறிப்புகள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு மனைவியோட சுற்றுலா போயிருக்கிறார். போன இடத்துல ஒரு மாந்தோப்புக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருவிக்கூடு எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. அழகழகான குருவிக்கூடுகள் இருந்திருக்கு. அவங்க மனைவிக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசை, அங்கே ஒரு 2 குருவிக்கூடை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். நிறைய குருவிக்கூட்டில் குட்டி குட்டி குருவிலாம் இருக்குது, நான் இதுக்கு தானியம் போட்டு வளர்த்துக்கிறேன், 2 கூடை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் மாடு மேய்க்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த குருவிக்கூடை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துற முடியாது அப்படின்றான். உடனே பாதுகாவலர் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடுறா அப்படிங்கிறார். எடுத்துற மாட்டேன் அப்படின்றான். ஒரு 50 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் எடுத்துற மாட்டேன். உடனே அவர் ஓங்கி அரைகிற மாதிரி மிரட்டி இருக்கிறார். அவன் ஓன்னு அழுதுட்டானான். அழுதுட்டு டிஎன் சேஷன்ட்ட போய் சொல்லியிருக்கிறான், சாப்ஜி நீங்கள் அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி 50 ரூபா கொடுத்தாலும் சரி நான் அந்த குருவிக்கூட்டை எடுக்கவே மாட்டேன். ஏன்பா என்ன பிரச்சனை இதில்? அவன் சொல்லியிருக்கான், காலையில் அம்மா குருவி அந்த கூட்டிலிருந்து பிள்ளைங்களுக்கு இற தேடி போயிருக்கு, சாயந்தரம் தான் பிள்ளைங்களை தேடி வரும். அப்போ அந்த கூடும் பிள்ளைகளும் இல்லை என்றால் அம்மா குருவி ரொம்ப அழும். அம்மாவை பார்க்காம அந்த குஞ்சு குருவிகளும் அழும். அதை என்னால் தாங்க முடியாது. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க. இப்போதும் நான் அதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மாதிரி தானே அந்த குஞ்சு குருவிகளும் அழும் அப்படின்றாங்க. அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறார். அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு, நான் ஐஏஎஸ் படித்திருக்கிறேன், இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறேன், ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனின் அன்புக்கு முன்னால் ஒரு சிறிய கடுகு விதை போல நான் மாறிப்போய் நின்றேன் அப்படின்னு எழுதினார். இப்போ அறிவு எங்கே இருக்குது, அன்பு எங்கே இருக்கிறது? அவர் அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவை நாம் கொண்டு சேர்க்கவே முடியாது. அன்பின் எல்லை என்பது உயரத்தில் இருக்கிறது, அறிவின் எல்லை என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அதை அந்த சிறுவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு எழுதினார். அப்போ யாதும் ஊரே யாவரும்